ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சிறிய காடு ஒன்று இருந்தது. அதில் புத்திசாலி சிட்டு என்ற சிறிய சிட்டுக்குருவி இருந்தது. அது ஒரு பெரிய மாமரத்தில் வாழ்ந்தது. அந்த மரத்தின் உச்சியில் ஒரு தங்க நிற மாம்பழம் இருந்தது. அதைப் பற்றி ஒரு கதை உண்டு. யார் அந்த பழத்தின் முதலில் ருசிக்கிறாரோ அவருக்கு எல்லா விலங்குகளின் பாஷையும் புரியும். ஆனால் பழம் மிக உயரத்தில் இருந்தது. தன் நண்பனான சுருட்டை அணிலை பார்த்து புத்திசாலி சிட்டு இப்படி கூறியது. நண்பா சுருட்டை, அந்த தங்க மாம்பழத்தை பார். அது எவ்வளவு அழகாக பிரகாசிக்கிறது. அதை எப்படியாவது அடைந்தே ஆக வேண்டும். சுருட்டை அணில் மரத்தின் ஏறுவதில் மிகவும் கெட்டிக்காரன். ஆனால் தங்க மாம்பழத்தை அடைவது சாதாரணமில்லை. அது ஒரு மெல்லிய கிளையில் தொங்கிக் கொண்டிருந்தது. சிட்டு, நான் வேண்டுமானால் முயற்சிக்கிறேன். ஆனால் கிளை ரொம்பவும் மெலிதாக இருக்கிறது. நீ என் வாலை பிடித்துக்கொள். நான் குதித்து பழத்தை பறிக்கிறேன். சிட்டுக்குருவி பயந்து போனது. சுருட்டை கீழே விழுந்தால் என்ன ஆகும்? அதுக்கு ஒரு யோசனை தோன்றியது. வேண்டாம் சுருட்டை, நீ கிளையின் அடிப்பகுதிக்கு செல். நான் உன் தலையில் அமர்ந்து கொள்கிறேன். அங்கிருந்து நான் பறந்து சென்று பழத்தை பிடுங்கி வருவேன். நாம் இருவரும் சரிபாதியாக பிரித்துக் கொள்வோம். ஆஹா, இது நல்ல யோசனை. நீ புத்திசாலி சிட்டுதானே? சரி, வா, பழம் நமக்காக காத்திருக்கிறது. சுருட்டை மெதுவாக கிளையை அடைந்தது. சிட்டு அதன் தலையில் ஏறியது. ஒரே நொடியில் சிட்டு பறந்து சென்று பழத்தை பறித்து கீழே கொண்டு வந்தது. பழத்தை சரிபாதியாக பிரித்து இருவரும் உண்டார்கள். அன்று முதல் புத்திசாலி சிட்டுக்கும் சுருட்டை அணிலுக்கும் எல்லா விலங்குகளின் மொழியும் புரிந்தது. அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டார்கள்.